எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த 10 நாளில் அடுத்தடுத்து நடந்த 2 நிகழ்வுகள், ஊபியில் ஹோலி, மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப் அடக்கத்தலம், இந்த ரெண்டும் பெரிய சிக்கலுக்குள்ளான நிகழ்வுகளாக இருக்கு. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஹோலி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான். அந்த பண்டிகைக்கு ஹிரண்யன், பிரகலாதன் அப்படின்னு சொல்லி புராண கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். பனியை முடிஞ்சு வர்ற வசந்த காலத்தை வரவேற்கிற விதமாக வேளாண்குடிகள் அனைவரும் இணைந்து பேதம் இல்லாமல் கொண்டாடின ஒரு விழா தான் ஹோலிங்கிறது. ஆனால் அந்த ஹோலி ஒரு மத விழாவாக பார்க்கப்பட்டு அதையே இஸ்லாம் வெறுப்பாக, முஸ்லீம் வெறுப்பாக மாற்றி பள்ளிவாசல்களுக்கெல்லாம் திரை போட்டு மூடுற அளவுக்கு அந்த நிகழ்வு போச்சு. தொடர்ச்சியாக அமைச்சர்களுடைய வெறுப்பு பேச்சு. ஹோலி கொண்டாடுற போது எதுக்கு நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறீங்க? வருஷத்தில் 52 வாரம் இருக்குது, நீங்கள் பள்ளிவாசலுக்கு தான் போகிறீங்க. இந்த ஒரு வாரம் வீட்டில் முடங்கி இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் தொடங்கி எல்லாரும் பேசினாங்க. அதனால் ஒரு பெரிய பதட்டம் இருந்துகிட்டு இருந்தது, என்ன நடக்குமோ அப்படின்னு. நல்ல வேளையா பெரிய அளவிலான எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மூச்சு விடுற நேரத்தில் அப்படிலாம் நீங்கள் ஓய்வாக இருந்துட முடியாது அப்படின்னு சொல்கிறது மாதிரி நாக்பூரில் கலவரம் நடந்தது. சாவா அப்படிங்கிற ஒரு படம், சிங்கக்குட்டி அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். மராட்டிய மன்னன் சம்பாஜி மகாராஜ் அவரை பற்றிய கதை, அதாவது சிவாஜியினுடைய மகன், அவரை பற்றிய கதை. அது என்னன்னா, அவுரங்கசீப்புக்கும் சம்பாஜி மகாராஜுக்கும் இடையில போர் நடக்குது. அதில் தோற்கடிக்கப்பட்டு சம்பாஜி மகாராஜா கைது செய்யப்படுறாரு. கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு கண்களை பிடுங்கி எடுத்து கொல்லப்படுறாரு. இதை சொல்ற படம் தான் அது. ஆனால் எப்போதுமே பொய்களை விட குறை உண்மைகள் ஆபத்தானது. நிஜமாக நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் இடையில ஒரு முரண்பாடு நிலவுச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவுரங்கசீப் ஒரு மிகப்பெரிய பேரரசன். அந்த பேரரசனுடைய எல்லைக்கு உட்பட்டு இருந்த மராட்டிய பகுதியினுடைய அரசனான சிவாஜி. இந்த 2 பேருக்கு இடையில முரண்பாடு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த முரண்பாடு அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் தீர்க்கப்பட்டு அவுரங்கசீப்பினுடைய முகலாய பேரரசினுடைய கீழே ஒரு சிற்றரசனா சிவாஜி அங்கீகரிக்கப்பட்டு இருந்தார். கவனிக்கணும், இதில் அவுரங்கசீப் சிவாஜியை ஒரு மன்னனா அங்கீகரிச்சாரு. ஆனால் மராட்டியத்தில் இருந்த இந்துக்கள் சிவாஜியை மன்னனா அங்கீகரிக்கலை. குறிப்பாக சொல்லணும்னா பார்ப்பனர்கள். அதனால் வங்காளத்திலிருந்து காக்கப்பட்டர் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனரை கூட்டு அவருடைய தலைமையில் தன்னை மன்னராக முடிச்சு ஓட்டிக்கிட்டார். அதையும் ஏற்றுக்காததுனால அதற்கு பிறகு மராட்டிய பார்ப்பனர்களே வச்சு மீண்டும் ஒரு முறை முடிச்சுட்டார். இந்த 2 தடவை முடிசூட்டுறதுக்காகவே ஹிரண்ய கற்ப யாகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யாகத்தை பண்ணி 2 தடவை பண்ணி அதனாலேயே தன்னுடைய நாட்டினுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தார். சிவாஜி மரணமடைந்ததுக்கு பிறகு அவருடைய மகன் சாம்பாஜி மகாராஜ் அரியணையாகிறாரு. ஒட்டுமொத்த மராட்டிய அரசுக்கும் இல்லை, சிவாஜி ஆண்ட பல பகுதிகளை சித்பவன் பார்ப்பனர்கள் தங்களே நேரடியாக பிரிச்சுக்கிட்டு ஆட்சி செய்ய தொடங்கிட்டாங்க. அதுபோக எஞ்சி இருந்த ஒரு சிறு பகுதியை தான் சாம்பாஜி மகாராஜ் ஆட்சி பண்ணார். சாம்பாஜி மகாராஜுக்கும் சிவாஜியினுடைய இன்னொரு மகனான ராஜாராமுக்கு இடையில ஒரு முரண்பாடு இருக்குது. யாரு அரசு பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிறதுல அது ஒரு பக்கம். இதே மாதிரி இதே காலகட்டத்தில் அவுரங்கசீப்புக்கும் அவுரங்கசீப்பினுடைய மகன்களில் ஒருவரான அக்பருக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்குது. அக்பர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவுரங்கசீப்பை வீழ்த்திட்டு தானே முகலாய பேரரசனுடைய அரசனாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதுக்கு பல முயற்சிகள் நடக்குது. பல சிற்றரசர்களோட கூட்டணி வைக்கிறாரு, முடியலை. கடைசியில் இந்த சாம்பாஜி ஆதரவு கொடுக்குறாரு. ஆதரவு கொடுத்து அடைக்கலமாகி அவர் முகலாய பேரரசை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக படைபலம் கட்டுறதுக்கும்
சாம்பாஜி வந்து உதவி பண்ணுறாரு. இப்போ இதையெல்லாம் கேள்விப்பட்ட அவுரங்கசீப் ஒரு பெரிய படையை திரட்டி மகாராஷ்டிராக்கு மேலே அனுப்பி வைக்கிறார். இந்த போரில் சாம்பாஜி வந்து தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்படுறாரு. அவுரங்கசீப்பினுடைய மகனான அக்பர் எங்கே போனார் அப்படின்னு தெரியல, மாட்டிக்கல. தோற்கடிக்கப்பட்டு கைதியாக பிடிக்கப்பட்ட சாம்பாஜி மகாராஜில் வந்து கேள்வி எழுப்பப்படுது எங்கே அக்பர் அப்படின்னு. அவர் கடைசி வரைக்கும் சொல்ல மறுக்கிறாரு. அதனால தான் சித்திரவதை செய்து கொல்லப்படுறாரு. இப்போ இந்த அக்பர் என்ன ஆனார் அப்படின்னா, அங்கேருந்து தப்பிச்சு முகலாய பேரரசுக்கு வெளியில் பாரசீகத்தில் போய் தஞ்சமடைஞ்சு அங்கேயே இருந்து இறந்து போனார். ஒருவேளை அக்பரும் அந்த போரில் பிடிக்கப்பட்டிருந்தார்னா சாம்பாஜி மாதிரியே கடுமையாக சித்திரவதை பண்ணி கொல்லப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த கதையை தான் பாதியை மறைச்சு மராட்டிய மாமன்னன் சாம்பாஜியை வந்து கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான படமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதில் சிங்கத்தோட போரிடுற மாதிரியான ஒரு காட்சிலாம் வந்து வருது. பார்த்தோன்னு நமக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, தண்ணியை குடி அடிமை பெண்லேயே இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. அவுரங்கசீப் அப்படின்னா அவுரங்கசீப் மேலே ஏற்கனவே இங்கே ஒரு வெறி, மோசமான அரசர், கொடுங்கோலர், இந்து மத விரோதி அப்படிங்கிற மாதிரியான சித்தரிப்புகள்லாம் வந்து இங்கே இருக்குது. முதன்மையாக அவுரங்கசீப் மேலே செய்யப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒன்று ஜசியா வரி, இன்னொன்று கோயில்களை இடித்தார் அப்படிங்கிறது. ஜசியா வரியை பொறுத்தளவில் அது இந்துக்கள் மேலே விதிக்கப்பட்ட வரி. முதல்ல அவுரங்கசீப் காலத்தில் இந்து அப்படிங்கிற ஒரு மதமே கிடையாது. அது பின்னால் வெள்ளைக்காரன் காலத்தில் உருவாக்கப்படுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வரி உண்டு அப்படிங்கிறது முதன்மையானது. இஸ்லாமியர்கள் மேலே ஜகாத் அப்படிங்கிற ஒரு வரி உண்டு. அது 2.5%. ஜகாத் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்கள் மேலே அவங்க வச்சிருக்கிற சொத்தின் அடிப்படையை கணக்கிட்டு, சொத்தினுடைய அளவை கணக்கிட்டு, அந்த சொத்தினுடைய அளவிலிருந்து 2.5% அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் மேலே விதிக்கப்பட்ட வரி. இதே மாதிரி இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மீது ஒரு வரி விதிக்கப்பட்டது. அந்த வரிக்கு பேர் தான் ஜசியாங்கிறது பேர். அதனுடைய அளவு 2%. அந்த 2% வரியும் யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா, பெண்களுக்கு கிடையாது, வயசானவங்களுக்கு கிடையாது, குழந்தைகளுக்கு கிடையாது, மத குருக்களுக்கு கிடையாது. இவ்வளவு விதிவிலக்குகளோடு தான் அந்த ஜசியா அப்படிங்கிற வரி வந்து விதிக்கப்பட்டது. இந்த ஜசியா வரியை ஏன் அவுரங்கசீப் மேலே காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, பாபர் தொடங்கி அக்பர் வரை, பாபர், ஷெர்ஷா, ஹுமாயூன், அக்பருடைய தொடக்க காலம், இந்த காலத்திலலாம் ஜசியா வரி விதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தது. அப்படின்னா ஏன் இவங்க பாபர், ஹுமாயூன், ஷேர்ஷா இவங்களெல்லாம் வந்து ஜசியா வரி விதித்தார் அப்படின்னு சொல்லாமல் அவுரங்கசீப்பை மட்டும் சொல்கிறாங்களே, அதுக்கான காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஜசியா வரி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு, மத குருக்களுக்கு, இந்த 4 பேருக்கும் நீக்கம் செய்யப்பட்டு ஏனையவருக்கு தான் அந்த ஜசியா வரி விதித்தாங்க அப்படின்னு. அப்போது அந்த மத குருக்கள் அப்படிங்கிற பேரில் பார்ப்பனர்கள் இந்த ஜசியா வரி விதிப்பிலிருந்து விலக்கு பெற்றிருந்தாங்க. அவுரங்கசீப்பினுடைய தொடக்க காலத்திலையும் பார்ப்பனர்கள் வந்து வரி விலக்கு பெற்றிருந்தாங்க. அதன் பிறகு பார்ப்பனர்கள் எல்லாரும் மத குருக்கள் இல்லை அப்படிங்கிறதுனால மதகுருவாக இருந்த பார்ப்பனர்களை தவிர ஏனைய அனைவரும் ஜசியா வரி கட்டணும் அப்படிங்கிற திருத்தத்தை வந்து அவுரங்கசீப் கொண்டு வர்றாரு. அப்போ இதனால தான் அவுரங்கசீப் வந்து இந்துக்கள் மேலே ஜசியா வரி விதித்தார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்துக்கள் மேலே விதிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பார்ப்பனர்கள் மீது விதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமாகும். சரி, இந்த ஜசியா வரி, ஜக்காத் வரி இதெல்லாம் எவ்வளவு அப்படின்னா, ஜக்காத்து 2.5%, ஜசியா வந்து 2%. இன்னைக்கு இருக்கிற வரி விதிப்புகளோடு ஒப்பிட்டு பாருங்க. 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதில் 50% மேலே வரியாக மட்டுமே நம்ம கட்டுறோம். இப்படி இருக்கிற இடத்துல ஜசியா வரி விதிப்பு அப்படிங்கிறது வெறும் 2% தான். அப்போ இந்த ஜசியா வரி இந்துக்கள் மீது விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது வெறுமனே ஒரு வெறுப்பை தூண்டுறதுக்காகத்தான் இருக்குதே தவிர வேற எந்த விஷயமும் அதில் இல்லை. அடுத்து காசியில் உள்ள விஸ்வநாதர் ஆலயம், அதை வந்து அவுரங்கசீப் இடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை வந்து வெளில சொல்லப்படுது. ஆனால் அதனுடைய உண்மை என்ன அப்படின்னா, வங்காளத்தில் ஒரு சிற்றரசர், அவர் வந்து அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாரு. அவரை அடக்கிறதுக்காக
ராஜபுத்திரர்களுடைய தலைமையில் ஒரு பெரும்படை வங்காளத்துக்கு அனுப்பப்படுது. அப்படி அவங்க வங்காளத்துக்கு போகிற வழியில் காசியில் முகாமிடுறாங்க. அப்படி முகாமிடும்போது காசி கோயிலை சுற்றி பார்க்குறதுக்காக அங்கே ராஜபுத்திர அரசர்களுடைய மனைவிமார்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் போகிறாங்க. போனால் கடைசியில் 2 இளவரசிகளை காணலை. அப்போ இளவரசிகளை காணணும் அப்படின்னோடனே தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயில் கருவறைக்கு கீழே ஒரு பாதாள அறை இருக்குது. அந்த பாதாள அறைக்குள்ளே வச்சு பார்ப்பனர்களால் அந்த 2 ராஜபுத்திர இளவரசிகளும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இப்போ இதை பார்த்தது ஒன்று. இந்த உண்மை தெரிய வந்ததுக்கு பிறகு அந்த கோயிலில் இருந்த பார்ப்பனர்களை எல்லாம் வெளியேற்றி அவங்களுக்கு மரண தண்டனை ஒழிக்கப்படுது. அதன் பிறகு கோயிலுக்குள்ளே வச்சு இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது. அப்படிங்கிறதுனால கோயில் அதனுடைய புனிதத்தன்மையை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருந்த மக்கள்லாம் கருதுனாங்க. அதனால் அந்த கோயிலை இடிச்சிட்டு மீண்டும் அந்த இடத்துல கோயில் கொட்டி கொடுறதுக்கு அவுரங்கசீப் நிதியெல்லாம் வழங்கியிருக்கிறார். அப்போ இதுதான் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடித்த நிகழ்வு. இப்போ இதில் அவுரங்கசீப்பு அந்த கோயிலை இடித்தார் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஏன் இடித்தார் அப்படிங்கிறதையும், இடித்ததுக்கப்புறம் அந்த கோயிலை கட்டுறதுக்கு நிதி கொடுத்தது அவுரங்கசீப் தான் அப்படிங்கிறதையும் மறைச்சிட்டு வெறுமன கோயிலை இடித்தார் அப்படிங்கிறது மட்டும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் மட்டும் இல்லை, பல கோயில்கள் கட்டுறதுக்கு அவுரங்கசீப் நிதி வழங்கியிருக்கிறார். கவுஹாத்தி உமானந்த் கோயில், இதே காசியில் ஜங்கம்பதி சிவன் கோயில், உஜ்ஜயினியில் இருக்கிற மகாகாவேஸ்வர் கோயில், இந்த மாதிரி பல கோயில்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதே நேரத்தில் சில கோயில்களை இடிக்கவும் செஞ்சிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக. அதாவது முகலாய பேரரசை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துக்கிட்டு கிளர்ச்சி செய்கிற சிற்றரசுகள் அவங்க கோயிலில் போய் தஞ்சம் அடையும் போது, கோயிலில் போய் பதுங்கும் போது அந்த கோயில்களை இடிக்கவும் அவுரங்கசீப் உத்தரவிட்டிருக்கிறார். அப்போ இதெல்லாம் அரசியல் இடிப்புகள் தான். அந்த காலத்தில் இருந்த எல்லா மன்னர்களுமே இந்த மாதிரியான கோயில் இடிப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட சாலை விரிவாக்கம், ஆக்கிரமிப்பு, இந்த மாதிரியான காரணங்களுக்காக கோயில்கள் அகற்றப்படுவது, இடிக்கப்படுவது அப்படிங்கிறது வழக்கமாக தான் இருக்குது. ஆனால் இதை திட்டமிட்டு மத வெறுப்புக்காக பயன்படுத்துகிறாங்களே, அங்கே தான் சிக்கல் இருக்குது. முகலாய அரசர்கள்லேயே அதிகமாக தூற்றப்படும், இழிவுபடுத்தப்படும் ஒரு மன்னர் அப்படின்னா அவுரங்கசீப் தான். ஆனால் முகலாய பேரரசர்கள்லேயே மிகச்சிறந்த நிர்வாகியாக உள்ள ஒரு மன்னர் அப்படின்னா அது அவுரங்கசீப் தான். அவுரங்கசீப்பை பற்றி சொல்லும்போது அவர் குரானை கைப்பிரதியாக எழுதி தொப்பியை தச்சு அதனால் வந்த வருமானத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் உயர்வு நிகழ்ச்சியாக இருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் அவர் அரசு கருவூலத்தில், அரசு கஜானாவில் இருந்து தன்னுடைய சொந்த செலவுகளுக்காக பணம் எதையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் அதிலிருந்து கிடைக்கிற உண்மை. நம்ம முகலாய பேரரசுன்னு சொல்லி பார்த்தோன்னா வடமேற்கில் காபூல் தொடங்கி தெற்க தமிழ்நாடு வரைக்கும் இருந்த மிக நீண்ட நிலப்பரப்பை ஆண்ட மன்னர் அப்படின்னா அது அவுரங்கசீப் தான். அவுரங்கசீப்புக்கு முன்னாடியும் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை யாரும் ஆளலை, அவுரங்கசீப்புக்கு பிறகும் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை யாரும் ஆளலை. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மன்னராக அவர் இருந்தார். அவுரங்கசீப் முகலாய பேரரசராக இருந்த காலத்தில் உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார வல்லரசாக இருந்தது இந்தியா தான். அன்றைய ஒட்டுமொத்த உலகினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடத்தில் இருந்தது அவுரங்கசீப்பினுடைய இந்தியா தான். ஒட்டுமொத்த உலக உற்பத்தியில் 25%, அதாவது 1/4 பங்கு இந்தியாவில் மட்டும், அவுரங்கசீப்பினுடைய இந்தியாவில் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த எல்லையை இதுவரைக்கும் எந்த நாடும் இந்த உயரத்தை அடையலை அப்படிங்கிறது முதன்மையானது. நிர்வாகம், இராணுவம் உள்ளிட்ட பல துறைகளில் இந்துக்கள் தான் பெரும்பான்மையான இடத்துல இருந்து நாட்டை நிர்வகிச்சாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அரண்மனைக்குள்ள அந்தப்புறம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒழிச்ச முதல் மன்னர் அவுரங்கசீப் தான். அதோடு மட்டும் இல்லாமல் உடன்கட்டை ஏறுறதை தடுத்த முதல் மன்னரும் அவுரங்கசீப் தான். இப்படி பல சிறப்புகள் அவுரங்கசீப்புக்கு உண்டு. சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்திய வரலாற்றில் சிறப்பான இடம் தந்து போற்றுதலுக்குரிய மன்னராக இருக்க வேண்டிய மன்னர் தான் அவுரங்கசீப். இதெல்லாம்
போகிற போக்கில் அப்படி சொல்கிறது இல்லை. இதுக்கான ஆதாரங்கள் வந்து நிறைய இருக்குது. ருகத் இ ஆலங்கீரி, மாசிர் இ ஆலங்கீரி அப்படிங்கிற 2 வரலாற்று நூல்கள், இந்த வரலாறுகள்லாம் வந்து பதியப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் ஜாதுநாத் சர்க்கார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர், அவரும் அவுரங்கசீப்பினுடைய வாழ்க்கை குறித்து ரொம்ப விரிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் இந்த செய்திகள்லாம் வந்து இருக்குது. இவ்வளவு சிறப்புக்குரிய மன்னர், அவருடைய சமாதி எங்கே இருக்குன்னா மராட்டியத்தில் இருக்குது, நாக்பூருக்கு பக்கத்தில். அவருடைய சமாதிக்கு செலவழித்த தொகை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வெறும் 15 ரூபா. அவர் அதை உயிலாவே எழுதி வச்சிருந்தார். என்னுடைய சமாதி வந்து திறந்த வெளியில் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் அமைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வேண்டுகோள். அந்த அடிப்படையிலேயே ஆடம்பரமே இல்லாமல் சாதாரண மண் தரையில் அடக்கப்பட்டு சுற்றில ஒரு மதில் சோர் மட்டும் எழுப்பப்பட்டது. அதுக்கு பின்னாடி வந்த வெள்ளையர்கள் தான் அவ்வளோ பெரிய ஒரு மாமன்னர் வந்து இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு பளிங்கிக்கல்லாம் போட்டு அந்த சமாதியை கொஞ்சம் ரெடி பண்ணாங்க. சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மன்னராக இருந்த அவுரங்கசீப் ஏன் தூற்றப்படுகிறார் அப்படின்னா அதுக்கு 2 காரணங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று, அவுரங்கசீப்புக்கு பிறகு வந்து வெள்ளைக்கார ஆட்சி. முகலாயர்களுடைய இராணுவம் அப்படிங்கிறது வந்து மிகைத்த இராணுவம். தரையில் வந்து அவங்கள வெல்ல முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு அதுக்கு இணையாக கடற்படை வந்து அவங்கள்ட்ட கிடையாது. அதனால தான் ஐரோப்பியர்களால் எளிமையாக உள்ள வந்து இந்தியாவை வந்து பிடிக்க முடிஞ்சது. முகலாயர்கள்ட்ட மட்டும் வலிமையான கடற்படை இருந்தது அப்படின்னா இந்திய வரலாறு ஒரு வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. இப்போது ஜஹாங்கீர் காலத்தில் உள்ளே வர தொடங்கின ஐரோப்பியர்கள் வலிமையாக இருந்த முகலாய பேரரசரான அவுரங்கசீப்புக்கு பிறகுதான் வந்து அவங்க இந்தியாவை படிப்படியாக பிடிக்க முடிஞ்சது. அவுரங்கசீப்புக்கு பிறகு வந்த அரசர்களில் யாரும் வலிமையான அரசர்களாக இல்லை. அதனால் அவுரங்கசீப்பை வந்து மிகவும் தாழ்த்தி அவர் மீது பல இழிவுகளை சுமத்தி கதைகளை வந்து வெள்ளைக்காரங்க எழுதி வச்சாங்க. அவுரங்கசீப்பை இழிவுபடுத்தினா தான் எளிமையாக வந்து இந்தியாவுடைய பகுதிகளை வந்து நம்ம பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையின் காரணமாக அந்த மாதிரி பண்ணாங்க. இது ஒன்று. 2வது, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பார்ப்பனர்கள் மீது வரி விதிச்சான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்துக்கள் மீது ஜசியா வரி விதித்த மன்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து அவுரங்கசீப் மேலே கட்டி அமைச்சாங்க. இப்போ இந்த 2 காரணங்கள் இருக்கிறதுனால தான் இதை பயன்படுத்தி இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து முகலாயர்கள் மேலே அவுரங்கசீப் மேலே கடுமையான இட்டுக்கட்டுகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவதூறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். அந்த சவ்வா அப்படிங்கிற படம், இந்த படம் வந்து கடந்த பிப்ரவரி மாதமே வந்து வெளியாகிட்டு, ஆனாலும் இவர்கள் எதிர்பார்த்த எதிர்வினை வந்து அந்த படத்துக்கு வரல. அதனால் தேட்டர்லேயே வந்து சில ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியாக, அதாவது அந்த சம்பாஜி மகாராஜ் அவர் வந்து கொல்லப்படும் போது உணர்ச்சி வயப்பட்டு இருந்த ரசிகர்கள் மத்தியில் திடீர்னு சிலர் வந்து எழுந்து நின்று பேச ஆரம்பித்தாங்க. திட்டமிட்டு ஒரே மாதிரியாக அப்படி நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு மராட்டியத்துக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிற மாதிரி பேசுறது, அதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட ரசிகர்கள்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வந்து இணையத்தில் பரவிட்டு இருந்தது. அதை நீங்களும் பார்த்துருக்க கூடும். அப்போ 1 மாதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டு இருந்த அந்த படத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததுக்கு அப்புறம் மராட்டிய உணர்வு வந்து பீறிட்டு வருது. அதை பயன்படுத்திக்கிட்டு முதல்வராக இருந்த ஃபட்னாவிஸ் நாக்பூரில் இருக்கிற அவுரங்கசீப்பினுடைய சமாதியை வந்து தகர்க்கணும், அது இங்கே இருக்கக்கூடாது, இவ்வளோ கொடூரமான முறையில் மராத்திய மன்னனை கொன்ன அவுரங்கசீப்பினுடைய கல்லறை ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. இதை தொடர்ந்து பலரும் அதே மாதிரியான குரல் கொடுக்குறாங்க. குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறவர் அவுரங்கசீப்பினுடைய கல்லறை இடித்து தகர்க்கிறவங்களுக்கு 21 லட்சம் ரூபா பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதை தொடர்ந்து விஹெச்பி, பஜ்ரங் தள் மாதிரியான அமைப்புகள்லாம் களத்தில் இறங்குது. பதட்டமான சூழல் நிலவுது. அந்த நேரத்தில் குரான் எரிக்கப்பட்டதாக ஒரு வதந்தி பரவுது. அதை தொடர்ந்து மோதல் ஏற்படுது. அப்போது இந்த மோதலை வந்து கலவரமாக மாற்றுறாங்க. பல உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்படுது.
காவல்துறையினர் தாக்கப்படுறாங்க. இப்போ ஒரு வழியாக அது கட்டுக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில மத மோதல்களை தூண்டுறது அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து திட்டமிட்டு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு அரசு முறையில் பதவியில் இருக்கிறவங்களும் சளைச்சவங்களே கிடையாது. பிரதமர் மோடி அந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி குற்றம் செய்கிறவங்கள அவங்களுடைய உடையை வச்சே நம்மளால் அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களில் பேசியிருக்கிறார் அவர். ஊபி முதல்வர் யோகி 52 வாரம் நீங்கள் பள்ளியாசல்லாம் போய் தொழுறீங்க, ஒரு வாரம் தொழாமல் இருந்தால் என்ன குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஃபட்னாவிஸ் அந்த கல்லறை அகற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு முதல்வராக இருந்துக்கிட்டு. இப்படி பலரும் மத நல்லிணக்கத்தை குலைக்கிறது மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நினைக்கலாம் காங்கிரஸ் பிஜேபி எல்லாமே ஒரே அளவில் முதலாளித்துவ கட்சிகள் தான் அப்படிங்கிற மாதிரி சில புரிதல்கள் இருக்கலாம். ஆமாம், அதில் மாற்று கருத்து இல்லை, எல்லாமே முதலாளித்துவ கட்சிகள் தான். ஆனால் அவங்க நடைமுறையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதலாளித்துவத்தை பின்பற்றுவதில் ஏகாதிபத்தியங்களுக்கு இந்திய வளங்களை திறந்து விடுறதுல அந்த அளவில் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த மாதிரி மத நல்லிணக்கத்தை குலைக்கிறதுக்கு நேரடியாக எந்த மறைமுகமும் இல்லாமல் வெளிப்படையாகவே அரசு பதவியில் இருக்கிறவங்களே பேசுறது, தூண்டி விடுறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ இந்த விவகாரங்களில் தான் பிற கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் இடையில இந்த வித்தியாசம் இருக்குது. மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்துறது மட்டுமே நாம் அதிகாரத்தில் நீடிச்சிருக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரே திட்டத்தோடு அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே பல முறை இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடாம எல்லாமே முதலாளித்துவ கட்சிகள் தான் அப்படின்னு பேசுறதுல பொருள் ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியா நல்ல முறையில் இருக்கணும்னா, இந்தியாவுடைய மக்கள் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா, இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கணும் அப்படின்னா, மத அடிப்படையில் உள்ள பேதங்களையெல்லாம் மறந்துட்டு மக்கள் ஒற்றுமையாகவும் ஒருங்கிணைஞ்சு பாடுபடணும் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு திசை வழியாக இருக்க முடியும். அதுக்கு உலை வைக்கிற ஆர்எஸ்எஸ் பாஜகவை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.